இனி முதன்மை செய்திகளை காண்போம். சமூக நடவடிக்கையில் ஈடுபடுவோர் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். COVID-19 உலக மரண எண்ணிக்கை 1,60,000 தாண்டியது. உணவை கொண்டு சேர்க்கும் பணியாளர்கள் COVID-19 வைரஸ் தொற்றுக்கான பரிசோதனையை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். அந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் மற்றவர்களுக்கு அத்தொற்றை பரவச் செய்யாமல் இருக்கவும் அந்த பரிசோதனை அவசியம் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா கூறினார். உணவை கொண்டு சேர்க்கும் பிரிவில் பணிபுரிபவர்கள் சுகாதார பரிசோதனையை மேற்கொள்வதற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் உட்பட அவர்களுக்கான சிறந்த அணுகுமுறையை சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. Jadi kita menggalakkan mereka tampil ke depan untuk jalankan persaringan kesihatan sama ada di klinik kesihatan ataupun di klinik swasta. Dan mungkin kita akan menjalankan ujian jugalah kat situ kalau perlulah. Jadi kita akan berbincang dengan kaedah-kaedah terbaik. Yang kalau mereka berdaftar tu tak ada masalah, tapi yang katalah yang tak berdaftar tu, yang tu mungkin mereka kena lihat pada kepentingan kesihatan mereka lah. சம்பந்தப்பட்ட பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக இதுவரை எவ்வித தகவலும் பெறப்படவில்லை. வெளிநாட்டில் இதுபோன்று உணவை கொண்டு சேர்க்கும் பணியாளர் ஒருவரால் வாடிக்கையாளருக்கு வைரஸ் தொற்று கண்டிருக்கும் சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக வெளியான ஊடக செய்தியை சுட்டிக்காட்டி அவர் பேசினார். இதனிடையே சுற்று வட்டார மக்களுக்கு உதவ முன்வரும் தன்னார்வலர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டி குறித்து சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருவதாக டாக்டர் நோர் ஹிஷாம் சொன்னார். இவ்விவகாரம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மன்றத்துடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றார் அவர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் சமூக சேவையை மேற்கொள்ள விரும்பும் அரசாங்க சார்பற்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் அனுமதியை பெற வேண்டும். தனியார் நிறுவனங்கள், அரசாங்க துறைகள், அமைச்சுகள் ஆகியவையும் அந்த அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றியே சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் கூறினார். பிரபலங்கள் குறிப்பிட்ட சில தரப்பினர்களுக்கு நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவிலிருந்து சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் கருத்துரைத்தார். இதுகுறித்து போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட தரப்பினரை அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது குறிப்பிட்ட இடத்திற்கு பயணிப்பதற்கு என அனுமதி கோரி எந்த ஒரு தரப்பும் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் கூறினார். மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மட்டுமே பயணம் செய்வதற்கான தளர்வு வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் 18ஆம் தேதி நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலுக்கு வந்ததிலிருந்து நேற்று வரையில் உணவு கையிருப்பு பொருட்களின் விலை ஆகியவை குறித்து 10,212 புகார்களும் கேள்விகளும் பெறப்பட்டன. அவற்றில் 443 புகார்கள் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாக உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். 5,325 புகார்கள் வாட்ஸ்அப் செயலி வாயிலாகவும் 2,122 புகார்கள் அமைச்சின் சிறப்பு அழைப்பு எண் வாயிலாகவும் 2,012 புகார்கள் இணையம் வாயிலாகவும் இதர 753 புகார்கள் அமைச்சின் மேம்படுத்தப்பட்ட உத்தரவு மையத்தின் வாயிலாகவும் கிடைக்கப்பெற்றன. நாட்டில் அதிகமாக முகக்கவசங்கள் தொடர்பில் 821 புகார்கள் பெறப்பட்டன. அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் 194 புகார்களும், வெங்காய விலை தொடர்பில் 153 புகார்களும், உணவு தொடர்பில் 76 புகார்களும், காய்கறி தொடர்பில் 72 புகார்களும், முட்டை விலை தொடர்பில் 71 புகார்களும் பெறப்பட்டன. இதனிடையே கைகளை கழுவ பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி திரவம் குறித்து 64 புகார்கள் பெறப்பட்ட நிலையில்
அரிசி குறித்து 53 புகார்களையும் பானங்கள் தொடர்பில் 45 புகார்களையும் மக்கள் செய்துள்ளனர். 2ஆம் கட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தில் வியாபாரிகள் பொருட்களை பதுக்கி வைத்த ஒரு சில சம்பவங்கள் கண்டறியப்பட்டதாக அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மேலும் நாட்டில் கோழி இறைச்சி, முட்டை ஆகியவற்றின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜொஹோர் பத்துபஹாட் யோங்பெங்கில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு காலகட்டத்தில் நீர் விநியோக நிறுவனங்களின் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளது. 60 விழுக்காடு நீரை பயன்படுத்தும் தொழில்துறை, வணிகம், உற்பத்தித்துறை ஆகியவை தற்போது அதன் தேவையை குறைத்துக் கொண்டுள்ளன. அதனால் நீர் நிறுவனங்களின் வருமானம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. பலர் நீர் கட்டண சேவைக்கும் இண்டா வாட்டர் நீர் சுத்திகரிப்பு கட்டணத்திற்கும் சில சலுகைகள் கொடுக்கும்படி பரிந்துரை செய்வதாக மலேசிய நீர் சங்கத்தின் தலைவர் டத்தோ என்ஜினியர் அப்துல் கடீர் மொஹமட் டீன் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் மற்ற துறைகள் வழங்கிய சில சலுகைகள் போல் நீர் சேவை நிறுவனம் அதனை வழங்க இயலாது என அவர் கூறினார். RTM டிவி ஒன்றில் நடைபெற்ற பிச்சாரா நெரட்டிவ் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே WHO உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்துள்ள குளோரின் அளவு தற்போது 0.2 0.5 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ என்ஜினியர் அப்துல் கடீர் மொஹமட் டீன் தெரிவித்தார். அதனால் நீரில் உள்ள குளோரினின் அளவு சில வைரஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பான முறையில் பயணிட்டாளர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் SPAN தேசிய நீர் சேவை ஆணையம் வாயிலாக அமைச்சு நீரின் கையிருப்பை தொடர்ந்து கண்காணித்து வரும். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி 7 பகுதிகளில் ஏற்பட்ட நீர் விநியோக தடை இன்று வழக்க நிலைக்கு திரும்பியது. மூல நீர் பாசனத்தில் ஏற்பட்ட தூய்மைக்கேடு பிரச்சினையால் நீர் விநியோக தடை ஏற்பட்டதாக ஸ்லாங்கூர் நீர் நிறுவனத்தின் தொடர்பு பிரிவு தலைவர் அப்துல் ஹலீம் மட்சோம் தெரிவித்தார். நீர் விநியோக தடை ஏற்பட்ட நாட்களில் சிறந்த ஒத்துழைப்பை நல்கிய வாடிக்கையாளர்களுக்கும் ஸ்லாங்கூர் நீர் நிறுவன பணியாளர்களுக்கும் அப்துல் ஹலீம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தில் நீரை சிக்கனமாகவும் விவேகமாகவும் பயன்படுத்தும்படி ஓர் அறிக்கையின் வழியாக அவர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். இதனிடையே நீர் விநியோகம் குறித்த தகவல்களை பெற கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் வாயிலாக ஐர் ஸ்லாங்கூர் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி அவர் மேலும் சொன்னார். ஐர் ஸ்லாங்கூரின் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வழியாகவும் www.irselangor.com அகப்பக்கத்தின் வாயிலாகவும் பயணிட்டாளர்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஹுலு ஸ்லாங்கோர், கொல ஸ்லாங்கோர், கோலலும்பூர், கோம்பாக், பத்தாலிங், கிளாங், ஷா அலாம், கொல லங்காட் ஆகிய இடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை நீர் விநியோக தடை ஏற்பட்டது. ஜொஹூரில் நேற்று நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக 95 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஆயுன் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். ஜொஹூரில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக இதுவரை கைதானவர்களின் எண்ணிக்கை 2340 பேராக அதிகரித்துள்ளது. கைதான அனைவரும் குற்றவியல் சட்டத்தின் கீழும் தொற்றுநோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஸ்லாங்கூர் முழுவதும் ரமலான் நோன்பு துறப்பு உணவுக்காக 77 சேகரிப்பு மையங்களை மாநில அரசாங்கம் அடையாளம் கொண்டிருக்கிறது. அவற்றுள் 10 ஊராட்சி மன்றங்களின் கீழ் இயங்கும் மண்டபங்கள், ஏனைய 67 மையங்கள் உணவகங்கள் ஆகும். கிராப் ஸ்லாங்கோர், பிளாட்ஃபார்ம் ஸ்லாங்கோர் ஆகிய ரமலான் மாத சிறப்பு இணைய வர்த்தக தளங்கள் வாயிலாக அந்த உணவுகள் விற்கப்படும். கிராப், புங்குசீட், மிஸ்டர் ஸ்பீடி, ஜெப்டோ எக்ஸ்பிரஸ், மட் டிஸ்பேச் ஆகிய விநியோகிப்பு சேவை நிறுவனங்கள் வாயிலாக ரமலான் நோன்பு துறப்பு உணவு விநியோகிக்கப்படும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். தேர்வு செய்யப்பட்டிருக்கும் உணவு மையங்கள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிப்பதுடன் தனிநபர் இடைவெளி, சுகாதார கூறுகள் ஆகியவற்றை கடுமையாக பின்பற்றும். அதேவேளையில் சுகாதார அமைச்சு, ஊராட்சி மன்றம் ஆகியவற்றின் விதிகளுக்கு ஏற்ப வணிகர்கள் டைபாய்டு தடுப்பூசி போட்டுக் கொள்வதும் உறுதி செய்யப்படும். கிச்சன் முறையிலான இந்த நடவடிக்கையின் கீழ் சம்பந்தப்பட்ட இடங்கள் உணவு சேகரிப்பு மையங்களாக மட்டுமே செயல்படும்.
அங்கு சமையல் மற்றும் நேரடியாக சென்று உணவுகளை வாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என சிலாங்கூர் அரசாங்கம் திட்டவட்டமாக கூறியது. இந்த திட்டத்தில் சிறு வணிகர்கள் இணையும் வகையில் ஹிஜ்ரா சிலாங்கூர் திட்டம் வாயிலாக 3000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். அத்துடன் இலக்கவியல் சலுகை திட்டத்தின் கீழ் வணிகர்களுக்கு 6 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் என மந்திரி பசாரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிஹாத்தின் நேஷனல் உதவி நிதியை பெற தகுதியிருந்தும் வங்கிக் கணக்கு இல்லாதோர் பேங்க் சிம்பானா நேஷனல் வங்கியிலிருந்து ரொக்கமாக அந்த உதவி நிதியை பெற்றுக்கொள்ளும் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ரொக்கமாக அந்த உதவி நிதியை பெற்றுக்கொள்ளலாம். இத்தகைய சிக்கலை எதிர்கொண்டிருப்போர் நேரடியாக பேங்க் சிம்பானா நேஷனல் வங்கியின் கிளைகளுக்கு சென்று ரொக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்திலும் எல்லா பேங்க் சிம்பானா நேஷனல் வங்கி கிளைகளும் செயல்படும். ஆயினும் வங்கியிற்கு செல்லும் முன் சம்பந்தப்பட்டவர்கள் உள்நாட்டு வருமான வரி வாரியம், நிதியமைச்சு ஆகியவற்றின் அகப்பக்கங்களில் தங்கள் பெயரை சரிபார்த்துக் கொள்ளும்படி BSN அறிவுறுத்தியது. பிரிஹாத்தின் நேஷனல் உதவி நிதியை வழங்கும் நடவடிக்கை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பை BSN மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் நேற்றும் இன்றும் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கிளைகளில் BSN வங்கியின் நடவடிக்கை நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து காப்பாற்றக்கூடிய முக கவசங்களை ஒருவர் பயன்படுத்திய பின்னர் அவற்றை முறையாக அகற்ற வேண்டும். முக கவசங்களை முறையாக அகற்றும் வழிமுறைகளை அலம் ஃப்ளோரா நிறுவனம் வெளியிட்டது. பயன்படுத்தப்பட்ட முக கவசங்களை கண்ட இடங்களில் வீசுவதால் வைரஸ் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும். எனவே அந்த சுகாதார ஆபத்தினை உணர்ந்து மக்கள் செயல்படுவதற்கான வழிகாட்டியை அலாம் ஃப்ளோரா நிறுவனம் வெளியிட்டது. முக கவசங்களை வீசுவதற்கு முன் கைகளை சவர்க்காரம் அல்லது கிருமி நாசினியை கொண்டு கழுவிக்கொள்ளுங்கள். முகக்கவசத்தை உட்புறமாக வைத்து மடியுங்கள். அதை நெகிழிப்பை அல்லது மெல்லிலை தாளில் வைத்து மடித்து குப்பை தொட்டியில் வீச வேண்டும். பொருட்களை மறுசுழற்சி செய்யும் தொட்டிகளில் பயன்படுத்தப்பட்ட இந்த முக கவசங்களை வீசக்கூடாது. பேரா பசிர் சலாக்கில் ஜலான் தஞ்சோங் தோலாங் கம்போங் காஜா பகுதியில் நிகழ்ந்த 2 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் 2 உயிரிழந்தனர். 37 வயதான லவ் ஐயேங்கும் அவரது 5 வயது மகனும் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொடக்கக்கட்ட விசாரணையில் மீன்களை ஏற்றிச் சென்ற லாரி கம்போங் காஜாவிலிருந்து தஞ்சோங் தோலாங்கை நோக்கி பயணித்தது தெரியவந்தது. அந்த மீன் லாரி திடீரென்று எதிர்ப்புற சாலையில் நுழைந்து எதிரே வந்த காருடன் மோதியது. இவ்விபத்தில் உயிரிழந்த 2 உடல்களும் சவ பரிசோதனைக்காக சங்கட்மலின் தாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. லாரி ஓட்டுநரும் உதவியாளரும் எந்த காயங்களுக்கும் ஆளாகவில்லை. மேற் விசாரணைக்காக லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பேரா திங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் பருடின் வரிசோ தெரிவித்தார். பராமரிப்பின்றி கைவிடப்பட்டதால் முதியோர் இல்லத்தில் 31 பேர் உயிரிழந்தனர். கனடாவில் நேர்ந்த துயரம் விவரம் உலக நடப்புகளில். உலகளவில் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு பலியானோரின் எண்ணிக்கை இன்று 1,60,000 கடந்தது. அதிக மரணங்களை பதிவு செய்திருக்கும் நாடாக அமெரிக்கா தொடர்ந்து நீடிக்கிறது. சீனாவில் தோன்றிய COVID-19 வைரசுக்கு இன்று வரை உலகம் முழுவதும் 1,60,518 பேர் உயிரிழந்தனர். 23,28,124 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் 5,94,192 பேர் குணமடைந்துள்ளனர். அதிக பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் அமெரிக்காவில் 7,34,550 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் 38,830 பேர் உயிரிழந்தனர். பாதிப்பில் 2ஆம் நிலையில் இருக்கும் இத்தாலியில் மரண எண்ணிக்கை 23,227 ஆகவும், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கும் ஸ்பெயினில் 1,94,410 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுவரை அந்த வைரஸ் 185 நாடுகளுக்கு பரவியிருக்கிறது.
சிங்கப்பூரில் நேற்று புதிதாக உறுதி செய்யப்பட்ட கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கான 942 பேரில் 7 மலேசியர்கள். அந்த குடியரசில் கோவிட்-19 வைரஸ் பாதிப்புக்குள்ளானோர் எண்ணிக்கை 5992 அதிகரித்துள்ளது. இந்த 7 புதிய பதிவுகளுடன் சிங்கப்பூரில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்கான மலேசியர்களின் மொத்த எண்ணிக்கை 92 உள்ளது. அவர்களில் 2 துவாஸ் வியூ சுங்கை தங்கா லாட்ஜ் பணியாளர் விடுதியில் தங்கியிருந்த அந்நிய தொழிலாளர் 2 தொடர்பு இருப்பதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சின் தினசரி தரவு விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 3 உள்நாட்டு சம்பவங்களுடன் தொடர்பில்லை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றொருவருக்கு டிடிஜே டிசைன் அண்ட் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பரவிய வைரஸால் தொற்று ஏற்பட்ட வேளையில் மேலும் ஒருவருக்கு ஏற்கனவே வைரஸ் கண்டிருந்த நபருடன் தொடர்பிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வேளையில் வைரஸ் கண்டிருந்த 40 வயது மலேசிய ஆடவர் நேற்று உயிரிழந்தார். ஆனால் கோவிட்-19 அவர் மரணத்துக்கு காரணமல்ல என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் இதுவரை 11 கோவிட்-19 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. கோவிட்-19 தாக்கத்தினால் இயல்பு நிலை முடக்கப்பட்டிருப்பதை கண்டித்து அமெரிக்காவின் பல நகரங்களில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். முடங்கி கிடக்கும் வர்த்தகங்களால் பொருளாதாரம் சரிவை நோக்கிச் செல்வதால் அமெரிக்கர்களிடையே மனக்கசப்புகள் அதிகரித்துள்ளன. வணிக நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வலியுறுத்தல் அவர்களுக்கு ஊக்கமளித்திருக்கிறது. நியூ ஹாம்ஷர் மாநிலத்தின் கான்கார்ட் நகரில் மழையின் குளிரையும் பொருட்படுத்தாது சுமார் 400 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் கார்களில் இருந்தபடியே எதிர்ப்பு வாசகங்களை முழங்கிய வேளையில் பலர் சாலைகளில் நின்றபடி முழக்கமிட்டனர். இந்த மாநிலத்தில் சிலருக்கு மட்டுமே கோவிட்-19 தொற்று ஏற்பட்டிருப்பதால் மாநிலம் முழுவதும் முடக்க நிலை அவசியமற்றது என அவர்கள் வலியுறுத்தினர். டெக்சாஸ் ஆஸ்டின் நகரில் 250க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் கலந்து கொண்ட தூர வலச்சாரி கொள்கையாளர் அலெக்ஸ் ஜோன்ஸ் டெக்சஸில் இயல்பு நிலை முடக்கம் அகற்றப்பட்டு மக்கள் பணி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேரிலேண்ட் அனாபோலிஸில் வாகனங்களில் இருந்தவாறே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் வைரஸ் மட்டுமல்லாமல் வறுமையும் தங்களை கொல்வதாக எழுதிய பதாகைகளை ஏந்தியிருந்தனர். தங்கள் வர்த்தகங்களை தற்காக்க மீண்டும் அவை செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டுமென வர்த்தகர்கள் சிலர் கருத்துரைத்தனர். உலகிலேயே கோவிட்-19 வைரஸால் பெரும் தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கும் நாடாக அமெரிக்கா இருக்கிறது. இங்கு 7,18,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சனிக்கிழமை மதியம் வரை 37,700 பேர் மரணமுற்றனர். வைரஸ் தீவிரமாக பரவுவதை தடுக்க பொதுமக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இன்றியமையா வர்த்தகங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. மே 4ஆம் தேதிக்குள் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்பது பெரும்பாலான ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கையாக இருந்தது. அமெரிக்க கொடிகளை ஏந்தியிருந்த அவர்கள் புரட்சி போர் சுலோகமான சுதந்திரமாக வாழ்வோம் இல்லையேல் மடிவோம் என முழக்கமிட்டனர். ஜனநாயக கட்சி வசமிருக்கும் மாநிலங்களில் அதிக கெடுபிடி இருக்கும் வேளையில் டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி ஆளுநர்களை கொண்ட மாநிலங்களில் தளர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க தொழிலாளர்களும் வணிகங்களும் பாதிக்கப்படாதிருக்க கூடிய விரைவில் அவை மீண்டும் இயங்க வேண்டுமென ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். அதுகுறித்து முடிவெடுக்க மாநில ஆளுநர்களுக்கு அதிபர் முழு அதிகாரம் வழங்கியிருக்கிறார். கனடா மான்ட்ரியலில் அமைந்துள்ள ரெசிடென்ஸ் ஹெரோன் முதியோர் இல்லத்தில் முறையான கவனிப்பின்றி 31 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 5 கோவிட்-19 வைரஸ் தொற்று இருந்தது. முதியோர் இல்ல ஊழியர்கள் வேலைக்கு வராததை அடுத்து அங்கிருக்கும் முதியவர்கள் முறையான பாதுகாப்பின்றி அவதியுற்றனர். கனடாவில் பதிவாகியிருக்கும் 1250க்கும் அதிகமான வைரஸ் உயிரிழப்புகளில் பாதிக்கும் அதிகமானவை அந்நாட்டின் முதியோர் இல்லத்தை சேர்ந்தவர்களை உட்படுத்தியதாகும். இந்நிலையில் ரெசிடென்ஸ் ஹெரோன் முதியோர் இல்லத்திலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட முதியவர்களுக்கு வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வில்லத்தின் ஊழியர்கள் பலர் வேலைக்கு வராததை அடுத்து சுகாதார அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்திற்கு அதிகாரிகள் விரைந்தனர். சில தினங்களாக உணவின்றி சோர்வான நிலையில் முதியவர்கள் காணப்பட்டனர்.
சிலர் தரையில் விழுந்து கிடந்தனர். மலம் கழித்து சுத்தப்படுத்தப்படாத நிலையிலும் சிலர் இருந்தனர். கவனிக்கப்படாத நிலையில் இருவரின் உயிரற்ற உடல்கள் மீட்கப்பட்டன. 130 முதியவர்களை 2 பணியாளர்கள் மட்டுமே கவனித்து வந்ததோடு அதுகுறித்து சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கும் தகவல் அளிக்கப்படவில்லை. ரெசிடென்ஸ் ஹேரோன் முதியோர் இல்ல நிர்வாகத்தினரின் பொறுப்பற்ற இச்செயலால் சம்பந்தப்பட்ட முதியவர்களின் குடும்பத்தினர் சினத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். வைரஸ் தொற்றினால் முதியோர் இல்லங்களுக்கு செல்வதற்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த முதியோர் இல்ல உரிமையாளர் ஏற்கனவே போதைப்பொருள் விநியோகம், மோசடி, வரி செலுத்தாதது போன்ற குற்றச் செயல்களை புரிந்திருந்ததாகவும் உள்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து முதியோர் இல்லங்களுக்கு 125 ராணுவ மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் இந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அனுப்பி வைத்திருக்கின்றார். ஐக்கிய அரபு சிற்றரசின் துபாய் நகர் அதன் உலக வர்த்தக மையத்தை 3000 படுகைகளை கொண்ட தற்காலிக மருத்துவமனையாக மாற்றியுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதை சமாளிப்பதற்காக அந்த முன்னேற்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் சம்பவங்களை கையாளும் அனைத்து வசதிகளும் இந்த தற்காலிக மருத்துவமனை கொண்டிருப்பதாக அரசின் ஊடக அலுவலகம் தகவல் வெளியிட்டிருந்தது. படுக்கைகளின் எண்ணிக்கையை 3000க்கும் அதிகமாக விரைந்து அதிகரிக்கும் ஆற்றலும் இந்த மருத்துவமனைக்கு உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு சிற்றரசில் கோவிட்-19 வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக தூர இடைவெளி கடைபிடிக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இரவில் ஊரடங்கும் விதிக்கப்பட்டுள்ளது. இச்சிற்றரசில் 1000க்கும் அதிகமானோருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று கண்டுள்ளது. அவர்களில் 37 பேர் உயிரிழந்தனர். கோவிட்-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் அனைத்து முன்னிலை பணியாளர்களுக்கும் உற்சாகமளிக்க ஒன் வேர்ல்ட் டுகெதர் அட் ஹோம் என்ற கருப்பொருளில் இணையம் வாயிலாக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது. WHO உலக சுகாதார அமைப்பும் குளோபல் சிட்டிசன் எனும் அனைத்துலக அமைப்பொன்றும் ஒத்துழைப்பு மேற்கொண்ட அந்த நடவடிக்கையில் உலக புகழ்பெற்ற கலைஞர்களும் பிரபலங்களும் பங்கேற்று உலக மக்களை இசையால் நனைய வைத்ததோடு உற்சாக வார்த்தைகளையும் வழங்கினர். வீட்டில் இருந்தவாறே பாடகர்கள் வழங்கும் படைப்புகள் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இலவசமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. உலக வரலாற்றில் இடம்பெற்றுள்ள முதல் அனைத்துலக நிலையிலான சிறப்பு ஒளிபரப்பாகவும் இது கருதப்படுகிறது. உலக பிரபல பாப் பாடகி லேடி காகாவால் வழி நடத்தப்படும் இந்த இசை நிகழ்ச்சியில் அனைத்துலக புகழ்பெற்ற பாடகர்களான ஆடம் லாம்பர்ட், அலிசியா கீஸ், பில்லி ஐலிஷ், ஜான் லெஜண்ட், ஜெனிஃபர் லோபெஸ், கமீலியா கபேயோ ஆகியோரும் கைகோர்த்துள்ளனர். இவர்களை தவிர்த்து செலின் டியான், சார்லி பியூத், ஜெக்கி சியோங், ஆல்டன் ஜான், ஷாருக் கான், டேவிட் பெக்கம் போன்ற பிரபலங்களும் வீட்டில் இருந்தவாறே தங்களின் படைப்புகளை வழங்குகின்றனர். உலக சுகாதார அமைப்புடனும் முன்னிலை சுகாதார பணியாளர்களுடனும் ஒன்றிணைந்து கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதில் ஒருமித்த ஆதரவை வழங்குவதை வெளிக்காட்டும் வகையில் இந்த இசை படைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிகழ்ச்சியான இந்த இசை படைப்பு நிதி திரட்டும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. மாறாக உலக மக்கள் அனைவரும் பொது சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைக்கவே மேற்கொள்ளப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி இன்று காலையில் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. கடந்த ஆண்டு ஹாங்காங் பொருளாதார நகரை முடங்கச் செய்த பேரளவிலான ஜனநாயக ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணமான 15 பேரை போலீஸ் கைது செய்தது. 72 வயதாகும் பத்திரிகை நிறுவனர் ஜிம்மி லாய் உட்பட அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட், அக்டோபர் மாதங்களில் சட்டவிரோதமாக பேரணியை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டதற்காக 15 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் மே மாதத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர். பெய்ஜிங்கின் தலையீட்டை எதிர்த்து மேலும் அதிகமான சுதந்திர உரிமையை கோரி ஹாங்காங்கில் கடந்த ஆண்டு ஆர்ப்பாட்டங்கள் நீடித்தன. கைது நடவடிக்கைகளைத் தொடர்ந்து இவ்வாண்டு தொடக்கத்தில் ஆர்ப்பாட்டங்கள் குறைந்தன. வைரஸ் தொற்று அவற்றுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தது. முழு சுதந்திரத்துடன் ஹாங்காங்கில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆர்ப்பாட்டங்களின் போது நிகழ்ந்த போலீஸ் முறைகேட்டினை விசாரிக்க வேண்டும். ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்பட்ட 7000க்கும் அதிகமானோருக்கு
மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் எனும் ஆர்ப்பாட்ட தரப்பினரின் கோரிக்கைகளை சீனா ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது. இவ்வேளையில் கருத்து சுதந்திரம், அமைதியாக ஒன்று கூடுதல் போன்ற உரிமைகளுக்கு எதிராக இந்த 15 பேரின் கைது நடவடிக்கை அமைந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவும் தூர இடைவெளியும் கடைபிடிக்கப்படும் இக்காலகட்டத்தில் பலர் வித்தியாசமான முறையில் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். அவ்வகையில் இத்தாலியின் லிகூரியாவில் உள்ள 2 பெண்கள் தங்களின் வீட்டு கூரையின் மீதிருந்து டென்னிஸ் விளையாடினர். அரசாங்கத்தின் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை பின்பற்றியே இவ்விரு பெண்களும் தத்தம் வீட்டு மாடியிலிருந்து டென்னிஸ் விளையாடினர். அதோடு 15 அடி அல்லது 1 மீட்டருக்கும் அதிகமான தூர இடைவெளியையும் இவர்கள் கடைபிடித்தனர். இடைவெளியும் விளையாடுவதற்கான தளமும் சரியாக இல்லை என்றாலும் தங்களது பயிற்சியை இந்த 2 அண்டை வீட்டாரும் கைவிடவில்லை. நமது வாழ்க்கைக்கு உதவும் அன்னை தெரேசாவின் அன்பு மொழிகள் படித்து பின்பற்றுவோம். இரக்கத்தான் பிறந்தோம், இருக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம். இரவு மணி 7:30க்கு TV 2லும் மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123லும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம். When you're not strong, and I'll be a friend. I'll help you care. Well, Lady Madonna, lying on the bed. I'm still standing. Yeah, yeah, yeah. I'm still standing. Yeah, yeah, yeah. We can dance, everybody's taking a chance.